வெல்கம் டு மைண்ட் கேம். டுடே நம்ம டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோழி குஞ்சை வந்து அதோட அம்மாவோட கோழிக்கிட்ட போய் சேர்க்கணுமா. அதுக்குரிய வழி நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வழி நம்ம சேர்க்கலான்னு பார்த்தா அது சேர்ற மாதிரி இருக்குது, ஆனால் சேரவும் மடிக்கு. இப்போ எப்படி தான் நான் சேர்க்கிறது? நான் ரொம்ப முயற்சி பண்ணிட்டேன், இது சேர்ற மாதிரி தெரியல. பேசாமல் இவனுங்க எப்படி சேர்க்குறாங்கிறத நம்ம அவனுங்கிட்டே விட்டுறலாம். ஏண்டா நீங்களாம் சோறு தான் சாப்பிட்றீங்களா இல்லை வேறு எதுவும் சாப்பிட்றீங்களான்னு கேட்க தோணுது. ஏண்டா இப்படி ஒரு வழியை கொடுத்துட்டு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு சுற்றி வந்து உட்கார வைக்கிறீங்க கோழியை. ஓகே, இந்த ரெண்டாவது டாஸ்க் வந்து உங்களுக்கு தான். இந்த பையனோட தொப்பியை வந்து நீங்கள் எடுத்து கொடுக்கணும். அது எப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே என்ன டாஸ்க் வச்சுருக்காங்க? இந்த முயலை வந்து குதித்து அந்த கேரட்டை எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க. சரி, எப்படி குதிக்கலாம்? குதிச்சா கீழே செத்துருதே. இவனுங்க சொன்ன மாதிரி குதிச்சா கீழே விழுந்து செத்துருது. இல்லை போன டாஸ்கில் சொன்ன மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு வேறு வழியில் போய் பார்க்கலாமான்னு பார்த்தாலும் வேறு வழி இல்லைன்னு சொல்லுது. டே என்னடா பண்ணுறீங்க? டைட்டில் கீழே இறக்கி அதை ரோடு மாதிரி யூஸ் பண்ணுறீங்க. இந்த முயலும் அதில் தாவி குதிச்சு போகுது. சபா, இவனுங்க தொல்லை தாங்க முடியல. எலியை கண்டாலே பூனைக்கு பிடிக்காது. இப்போ எப்படி அதுக்கு உதவுறது? எலி ட்ராப்பை வச்சு எலியை பிடிக்கலான்னு பார்த்தா நம்ம நேரத்துக்கு எப்போவுமே எலி மாட்டாது. சரி, இந்த அண்டாவை வச்சு பிடிக்கலான்னு பார்த்தாலும் எலி மாட்ட மாட்டிக்க. ஏன் அந்த பூனைக்கு பின்னாடி ஒரு சீஸ் இருக்குது பாருங்களேன், அதை தூக்கி போட்டு பார்ப்போம். எலி மாட்டிருச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ அந்த அண்டாவை இப்போ கவுத்த முடியுதான்னு பார்க்கலாம். கவுத்தி அந்த எலியை பிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். எலியை பிடிச்சாச்சு.